அதிகமாக வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க, செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் கோயிங் ஸ்டாஃப்ஸு அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுற லேடீஸு, ஐடியில் ஒர்க் பண்ணுற லேடீஸு, வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதிக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனால பெல்லிஸ் கொஞ்சம் போடத்தான் செய்யும். அதுவும் இல்லாமல் அவங்க கரெக்டாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல், ஹெல்த்தி கான்ஷியஸ் இல்லாமல், ஃபிட்னஸ் சைடில் பார்க்காதவங்களா இருந்தாங்கன்னா, சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர்ற வயிறை வந்து குறைக்க முடியாது. இன்கேஸ் ப்ரெக்னென்சி முடிஞ்சு இப்போல்லாம் வந்து 1 மந்த்லேருந்தே வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி போஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் வயிற்றை வந்து டைட்டன் பண்ணிக்கல அப்படின்னா அடிவயிறு வந்து தொங்க ஆரம்பிக்கும். அப்போ அடிவயிறு தொங்க ஆரம்பிக்கும்போது அந்த பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து அதிக எக்ஸசிவ் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, நிறைய வந்து கேஸ்ட்ரிக் ஐட்டம்ஸ் சாப்பிட்றவங்க, அப்புறமா வந்துட்டு சோடா அந்த மாதிரி பெப்சி, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக வந்து பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு காரணம், இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு காரணம் நம்ம உணவு குழாயில் வந்து ஒரு காற்றழுத்தம் வரும். அந்த காற்றழுத்தம் வரும்போது அந்த ஸ்பைனை வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனால நமக்கு வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும்.